கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த மெத்தடிஸ்ட் இளமுதியோர் ஐக்கிய ஞாயிறு ஆராதனைக்கு கேவி பலவான்கள் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். வாருங்கள், நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக தலைகளை வணங்கி ஜெபம் செய்வோம். சோஸ்திரிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நீர் என்று உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. அப்பா, எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் ஒன்று கூடுகிறீர்களோ அங்கே நான் வாசம் செய்வேன் என்று சொன்னீரே. அப்பா, எங்கள் ஆராதனை மத்தியிலும் நீர் வீற்றிருப்பதற்காக உண்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம், உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, இல்ல முதியோராக நாங்கள் ஏறெடுக்கிற இந்த இல்ல முதியோர் ஞாயிறு வீட்டு ஆராதனையை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, ஆராதனை பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் ராஜா உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரை ராஜா நீரே ஆராதனைக்கு தலைவராய் இருந்து ஒவ்வொரு காரியங்களும் எங்களுக்கு வழிநடத்தி கொடுக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களும் ராஜா அது உம்முடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்தும்படியாய் மகிமை கொண்டு வரும்படியாய் கூட இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, தெய்வ செய்தியை கொண்டு வருகிற போதகரை கூட நீங்க ஆசீர்வதிங்க. அவரை மறைத்து நீர் வெளிப்படும் ராஜா. அப்பா, சத்தியத்தை நாங்கள் சத்தியமாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்கள் செவிகளை இந்த நாளிலே நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். ஆராதனையை முற்றிலுமாக உமது கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்று நீர் வழி நடத்தும் தகப்பனே. மாறாத இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இன்று மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 121 சங்கீதம், வசனம் 1 தொடங்கி 8 முடிய குமாரி ஜென்சி அவர்கள் நம்மை வழி நடத்துவார். மாறி மாறி வாசித்தல். சங்கீதம் 121 வசனம் 1-8 வரை. 1ஆம் வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இன்று முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். பூமியின் சகல குடிகளே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். திரு சோலமன் மற்றும் அவர்களுடைய குழுவினரும் நம்மை துதி தொழுகைக்குள் வழிநடத்துவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை ஞாயிறு ஆராதனைக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக இன்னைக்கு இளமுறை ஞாயிறாக இருக்கிறது. இந்த இளமுறை ஞாயிறுக்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனை ஆராதிக்க போகிற வாதங்கள் பிரியம் எழுந்திருந்து கண்களை உடைய கர்த்தரை நோக்கி நம்ம பிரியாய் பார்க்கிறோம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, அங்கே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மகிமை செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையிலே தேவனை உலகிலே பதவியை நான் செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்போ 4 நாட்கள் தேவனை வழிநடத்திட்டு வந்தீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இந்த நாளிலேயும் துதிக்கும்படியாய், அப்பா, உன் நெற்றியை கேட்கும்படியா ஆண்டவரே எங்களுக்கு கொண்ட சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் பாடல ஒவ்வொரு பாடல் மூலியமா தேவனை பிரசன்னம் எங்களுக்கு கலந்து வர வேண்டும் செபிக்கிறோம். அதிகாலையிலே திருமுக தேடி அர்ப்பணித்தேன் சொல்லி பக்தன் பாடுவது போல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நம்ம தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நன்றி செலுத்துகிறோம், உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கே எல்லா மகிமே நாங்கள் செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஓ நன்றி செலுத்துகிறோம். Yes, Lord.
ஆராதனை. Yes, Lord. அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை கைகள் உயர்த்தி. ஆராதனை 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 ஆராதனை. உமக்கே ஆராதனை ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை அன்பரேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறக்காய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறக்காய மாற்றவே. ஆராதனை 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 ஆராதனை. Jesus. உமக்கு ஆராதனை. Yes, Lord. ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரேசுராஜனுக்கே. ஆவியான தேவன். சுவிசேஷபாலம் சுவிசேஷபாலம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். ஆண்டவரே, இந்த நாட்களிலே என் சுமையாக என் தேசம் Yes. உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 ஆராதனை. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கே நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஆராதனை அன்பரேசுராஜனுக்கே. சொல்லுவோம். ஆவியானவரே. அன்பரேசு அன்பரேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த காலவெளி நமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் காத்து வந்தது அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை விதமான நோய்கள் வந்து நம்ம நாட்டுக்கு வரலாம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நகர்ந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தம் செய்கிறவன் நீர் ஆண்டவரே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் வல்லவருமாய் இருக்கிறேன் ஆண்டவரே. குருடர் கண்களை திறந்தவர்,
வியாதியை சுகமாக்கின தேவன் ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களோடு இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya. வாருங்கள் பிரியமான உற்சாகமாக கைகள் தட்டி இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் என்று மாறாதவராக இருக்கிறார், அவர் என்று மாறாதவர். தொடர்ந்து கைகள் தட்டி உற்சாகத்தை பாருங்கள். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடனின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிகளின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. Amen. குருடனின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், அவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Amen. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தின் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவோம், அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தின் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் அவரே, அவர் நல்லவர், நல்லவரே. இயேசுவே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமாண்டவரே, நீ என்றைக்கு மாறாத தேவன் ஆண்டவரே, நீ என்றைக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு இடைவிடாமல் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் நன்றி செலுத்துகிறோம், ஏது நடந்தாலும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏன்னா நீங்க எங்களோடு கூட இருக்கீங்க சொல்லுவோம், அதுக்காக நன்றி செலுத்து. தொடர்ந்து இடைவிடா நன்றி உமக்கு தானே. இதையெல்லாம் தெய்வமே உமக்கு தானே சொன்ன பாதலை நாம் உமக்கு
மூன்றாம் மாதம் தொடங்கி ஆண்டவரே இது வரைக்கும் ஆண்டவரே அப்பா அந்த கொரோனாவால் ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருந்து மலேசியா தேசத்துக்கு கூட ஆண்டவரே அந்த மட்டிலும் கூட ஆண்டவரே எங்களுக்கு நிம்மதி சமாதானம் தந்த ஆண்டவரே எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தீங்களே அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துவோம் அப்பா தேவனுக்கு வாழ்க்கை நம் சத்திலே நம் நன்றி செலுத்துவோம் அப்பரியமானது ஓ உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எந்த ஒரு சூழ்நிலை ஆண்டவரே ஒரு மைந்த நிலையில ஆண்டவரே ஒரு நடுக்கட்ட நிலையில நாங்கள் இருந்த பொழுது கூட ஆண்டவரே எங்களுக்கு நிம்மதி ஆண்டவரே ஒரு சமாதானத்தின் வந்தீங்க அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பா என்ன நடந்தாலும் ஆண்டவரே இந்த மனுஷன் என்ன நடந்தாலும் நம்மளோடு கூட இருக்க சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு நிம்மதி தந்தீங்களே அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்காக நன்றி செலுத்துகிறோம் ஓ எல்ஷடாய் எபினேசரா எங்களோடு கூட இருக்கீங்களே அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கே நன்றி ஆண்டவரே எல்ஷடாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பல்லவ ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கே கொடான கூறி நன்றி உமக்கே கொடான கூறி மகிமை உமக்கே கொடான கூறி கனம் ஆண்டவரே எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கு உரியவன் நீர் ஆண்டவரே பலத்தினால் மல்ல பலத்தினால் ஆவினால் எல்லாமே ஆகும் என்று சொன்னீங்க ஆண்டவரே போய் ஆவினாலே ஆண்டவரே பலத்தினாலே ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தீங்க அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என் குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு வந்தீங்க அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஓ ஹalleluya ஓ நன்றி செலுத்துகிறோம் எல்ஷடாய் உமக்கு நன்றி ஆண்டவரே இதுவரைக்கும் காத்தீங்களே அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஹalleluya சர்வவல்ல தேவமே ஸ்லோவா எல்ஷடாய் உமக்கு நன்றி ஓ சர்வவல்லவரே உமக்கு நன்றி தேவமே உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம்
செலுத்துகிறோம். பரலோக தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து எங்களோடு இடைப்பட்டிருக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களோடு இடைப்பட்டிருக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பரம்பரை வாசல் தொடர்ந்து ஆராதனை தேவ வழிநடத்த மச்சவிக்கிறேன். இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் தேவனுடைய பிரசனம் எங்களோடு இருந்து எங்கள் வழிநடத்த வேண்டும் மச்சவிக்கிறோம். அது இயேசுவின் நாமத்திலே நாம் செபிக்கிறோம். ஆமென். சபையார் அமர்வோம். நாம் ஜெபத்திலே தரித்திருப்போம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, தேவனே கொடுத்தது நல்ல அருமையான காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, நீர் எங்களோடு தங்கி இருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் இஸ்ரவேலை காக்கிற தேவன், நீர் தூங்குவதும் அல்ல உறங்குவதும் அல்ல. நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற தேவன், எங்களை அரவணைக்கின்ற தேவன். அப்பா, எங்களை நீர் வழி நடத்துகின்ற தேவன் என்று உடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கூட இந்த இளம் முதியோர் ஐக்கியத்தின் ஆராதனை தேவன் ஆசீர்வதித்து வரீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இளம் முதியோர்களை தேவன் பயன்படுத்துறீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் உடைந்த போன பாத்திரமா இருந்தாலும் தேவன் நீர் எங்களை உபயோகிக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. உடைய ஊழிய காரியங்களிலே தேவன் எங்களை பயன்படுத்துங்க, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே. அப்பா, நீர் வல்லவர் சுவாமி. அப்பா, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, ஒவ்வொரு இளமுதியோருடைய குடும்பத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்ப காரியங்களும் சரி ஆண்டவரே. அப்பா, அந்த சபை ஊழிய காரியங்களை எடுத்து நடத்தும் பொழுது கூட தேவன் அவர்களோடு தங்கியிருங்க ஆண்டவரே. நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்க அப்பா. அவர்களுக்கு நல்ல வழிகளை தேவன் தெரிந்து தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அவருடைய கையின் பிரயாசங்களையும் ஆண்டவரே, இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே, அவருடைய வேலையின் காரியங்களை தேவன் ஆசீர்வதித்து அவர்களோடு இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, நீரே வழி நடத்துங்க அப்பா, எங்களை பலப்படுத்துங்க சுவாமி. அந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் தேவன் நீர் எங்களோடு தங்கி இருந்திருக்கீங்க அப்பா. எவ்வளவு துன்பத்தின் வேலையிலும் கூட ஆண்டவரே, இந்த உலகமே லாக்டவுன்ல இருக்கும்பொழுது கூட தேவன் எங்களோடு தங்கியிருந்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு இன்னமும் ஆகாரத்தை தேவன் தருகிறீர், எங்களுக்கு இன்னமும் தேவன் சுகபத்திரமாய் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்துல எவ்வளோ பேர் மறைந்து போயிட்டாங்க, ஆனா தேவன் உமது கிருபை நிமித்தம் நீர் எங்களை பாதுகாத்து கொண்டு வழி நடத்திருக்கீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்தில் உங்களுடைய பாதத்தை தொட்டு முத்தமிடுகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அந்த நாளிலும் கூட எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் சுகபத்திரமாய் தேவன் வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட எங்களுடைய மூத்த போதகர்களுக்காகவும் எங்களுடைய சபை போதகர்களுக்காகவும் வருகிறோம். அவர்கள் ஆசீர்வதிங்க. அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, அவர்கள் செய்கின்ற ஊழியத்தை தேவன் ஆண்டவரே அங்கீகரித்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீரே எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. அப்பா, நீரே எங்களை ஆட்கொண்டு பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, அந்த நாளிலும் கூட ஆண்டவரே, ஒரு திருச்சபையிலே வியாதியாக இருக்கிற மக்களை நீங்கள் சந்திங்க அப்பா. அவர்களுக்கு இருக்க எல்லா பலவீனத்தை எடுத்து போடுங்க. நல்ல சுகபலத்தை தேவன் கட்டளையிடுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த நாளிலும் கூட எங்கள் திருச்சபையினுடைய கட்டிடத்திற்காகவும் வருகிறோம் அப்பா. எங்களோட கட்டிடத்தை தேவன் ஆசீர்வதிங்க. கூடிய விரைவிலே நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நீங்களே எங்களை பாதுகாத்து கொண்டு வழி நடத்துங்க அப்பா. தொடர்ந்து நடக்க போகின்ற இந்த ஆராதனை தேவன் முற்றிலுமாக உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. தேவன் எங்களுடைய ஆராதனை நீர் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே பலப்படுத்துங்க அப்பா. நீரே பாதுகாத்து கொண்டு பலப்படுத்துங்க. துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்தி மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கற்பித்த ஜெபத்தை நாம் ஒரு மனதாய் கூறுவோம். பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று நல்ல ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உறவுகிறேன், ஆமென். வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிலிப்பியர் 2வது அதிகாரம் வசனங்கள் 5 தொடங்கி 8 முடிய வாசிக்க கேட்போம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தெரிந்து கொண்ட அதிகாரம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 5 தொடங்கி 8 முடிய. கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகிய தம்மை தாமே தாழ்த்தினார். கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. Today's scripture reading taken from the book of Philippians chapter 2 verse 5 to 8. Your attitude should be the same as that of Christ Jesus, who being in very nature God did not consider equality with God something that be grasped, but made himself nothing, taking the very nature of a servant, being made in human likeness, and being found in appearance as a man, he humbled himself and became obedient to death, even death on a cross. This is the word of the Lord. Praise to you, Lord Jesus Christ. தமிழ் வருடாந்திர மாநாட்டின் இளமுதியோர் ஐக்கியத்தின் இயக்குனர் மறைத்திரு ஜேம்ஸ் ரவீந்திரன் அவர்கள் இந்நாளிலே தேவ செய்தியை நமக்காக பகிர்ந்து கொள்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மாநாட்டு இளமுதியோர் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். Greet you in the name of the Lord and Savior Jesus Christ on behalf of TAC MOAF. Friends, our theme for the year, Servant of Christ. இந்த ஆண்டு நம்முடைய மாநாட்டு வாலிபர் ஐக்கியத்துடைய கருப்பொருள் கிறிஸ்துவின் ஊழியன். அந்த அடிப்படையிலே நான் கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கினார் என்கிற தலைப்பிலே இந்த காலைவெளியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். And with that theme, and my title for this morning message is Christ emptied himself, taken from Philippians chapter 2 verse 5 to 8. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 5 லிருந்து 8 வரை நாம் எடுத்திருக்கிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, தேவ செய்தி கேட்பதற்கு முன்பதாக நாம் தலை வணங்கி நாம் ஜெபம் செய்வோம். Come, let us look to God in prayer before we hear the message of God. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. Living God, we want to thank you for your word, and Lord, we pray that you will speak to us this morning. உம்முடைய வசனம் எங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, என்னுடைய அறிமுகத்தில் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். I want to say a few things in my introduction. Emptied himself, வெறுமை ஆக்கினார் என்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது இது கெனோ அல்லது கெனோசிஸ் என்கிற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. Word taken from kenosis, from Greek word meaning make empty. எல்லாவற்றையும் வெறுமையாக்கினார் என்கிற வார்த்தைக்கு அது அறிகுறியாக அல்லது கருத்தாக இருக்கிறது. அநேக நேரத்தில் பிரியமானவர்களே, ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் இருக்கிறது. கிறிஸ்து எதை வெறுமையாக்கினார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. People make the mistake when they ask the question of what did Christ empty himself. அப்ப இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 லிருந்து 8 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து எதை வெறுமையாக்கினார் என்று சொல்லவில்லை. The text does not say Christ emptied himself of not anything. It simply says that Christ emptied himself. கிறிஸ்து எதை வெறுமையாக்கினார் என்று சொல்லவில்லை, ஆனால் கிறிஸ்து தம்மையே வெறுமையாக்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகினாலே இந்த வார்த்தை கெனோசிஸ் என்கிற வார்த்தை நாம் அர்த்தம் என்னவென்றால் கிறிஸ்து தம்மையே வெறுமையாக்கினார். So the meaning of kenosis, Christ emptied himself. அது அவர் ஒரு காரியத்தை வெறுமையாக்கவில்லை, ஆனால் அவர் தம்மை தாமே முழுமையாக வெறுமையாக்கினார் என்பதை
இந்த வசனத்திலே நீங்கள் நானும் பார்க்கலாம். ஒன்றாவதாக பிரியமானவர்களே, பிலிப்பியருக்கு பவுலின் அறிவுறுத்துதல். My first point is Paul's instructions in Philippians chapter 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் எதை குறித்து அறிவுறுத்துகிற காரியங்களை நாம் சற்று பார்க்க போகிறோம். முதலாவதாக பவுல் இந்த பிலிப்பியருக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், ஒற்றுமையை நிலைநிறுத்த வேண்டும். They need to maintain unity. அப்ப பவுல் இந்த பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுது முதலாவது சொல்லுகிற காரியங்கள் ஒற்றுமையை நிலைநிறுத்துங்கள், மெயின்டைன் யூனிட்டி. நீங்கள் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 27 இருந்து 30 வரை நீங்கள் பார்க்கும் பொழுது, if you read Philippians chapter 1 verse 27 to 30, they are appointed to striving together for the faith of the gospel. நான் உங்களுக்கு இந்த வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 27 இருந்து 30 வரை. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவினாலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களாக ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, பவுல் இந்த வசனங்களை சொல்லும் பொழுது அவர் அழகாக சொல்லுகிறார், சுவிசேஷத்திற்கென்று அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா, ஒற்றுமையை நிலைநிறுத்த வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறவராக இருக்கிறார். So again I want to emphasize that they are appointed to striving together for the faith of the gospel. There was opposition to the church and to the faith. அவருடைய விசுவாசத்திற்கும் சபைக்கும் அந்த காலகட்டங்களிலே எதிர்ப்புகள் அவர்களுக்கு வந்தது பிரியமானவர்களே. And they were to stand up against this opposition. இந்த எதிர்ப்புகள் மத்தியிலே அவர்கள் உறுதியாக நிற்க வேண்டும் என்று பவுல் அங்கே அவர்களுக்கு அறிவுறுத்தினார் என்பதை நீங்கள் நானும் பார்க்கலாம். நீங்கள் வீட்டிலே இந்த பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஏன் பவுல் இதை சொல்லுகிறார் என்பதை நீங்கள் என்ன செய்யலாம், ஆராய்ந்து பார்க்கலாம் பிரியமானவர்களே. If you read chapter 1 Philippians, you will understand why Paul said this. And this will require a unity among them. அப்பொழுது என்றால் அவர்கள் இந்த எதிர்ப்பு நிமித்தத்திலே உறுதியாக நிற்பதற்கு அவர்களுக்கு ஐக்கியம், ஒற்றுமை தேவையாக இருந்தது. நீங்கள் மார்க் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், if you read Mark chapter 3 verse 25, a house divided cannot stand. ஒரு வீடு இடைப்படுமானால், ஒரு வீடு அல்லது பிரிந்திருக்குமானால் அது ஒன்றாக நிற்க முடியாது என்பதை நீங்களும் நானும் பார்க்கலாம். ஆகையால பிரியமானவர்களே, எதிர்ப்புகள் மத்தியிலே அவர்கள் உறுதியாக நிற்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பவுல் அவர்களுக்கு வலியுறுத்தினார். இன்றைக்கு சபைகளிலும் கூட அநேக விதமான எதிர்ப்புகள் சமுதாயத்திலிருந்தும் வெளியிடத்திலிருந்து வந்தாலும் நம்முடைய சபையில் இருந்தாலும் கூட நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை பவுல் வலியுறுத்தினதை உங்களுக்கு நான் இந்த காலவெளியிலே வலியுறுத்த ஆசைப்படுகிறேன். பவுல் பிலிப்பியருக்கு தொடர்ந்து அவருடைய அறிவுரைகள் என்ன சொல்லுகிறார் என்றால், 2ஆம் அதிகாரம் வசனம் 1-2 நீங்கள் வாசிக்கலாம். Continue, you can see in chapter 2 verse 1 and 2, this unity will be accomplished as they were of one mind, of one love. அப்ப இந்த ஒற்றுமை எப்படி நினைத்து அல்லது நிறைவேறுமானால் அவர்கள் ஒரே சிந்தையிலும் அன்பிலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அவர்களுக்கு சொன்னவராக இருந்தார். நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1-2. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கமும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று பவுல் அவளுக்கு சொன்னவராக இருந்தார். பிரியமானவர்களே, அப்ப பவுல் சொல்லுகிறாரு, இந்த ஒற்றுமையிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஏக சிந்தையும் ஏக அன்பு இருக்க வேண்டும் என்று பவுல் அங்கே சொல்லுகிறவராக இருந்தார். Then make my joy complete by being like-minded, having the same love, being one in spirit. So பிரியமானவர்களே, நமக்குள்ளாக ஒற்றுமை அன்பு எப்பொழுதுமாக நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் வலியுறுத்துகிறதை பார்க்கலாம். So this mindset of oneness was necessary for us today. இந்த ஒற்றுமையின் ஒரே சிந்தை நமக்கு இன்றைக்கு தேவையாக இருக்கிறது பிரியமானவர்களே.
So this mindset of oneness will be accomplished in humility. இந்த ஏக சிந்தை எப்படி நிறைவேறுமானால் நமக்கு இருக்கிற தாழ்மையின் மூலமாக தான் வரும் பிரியமானவர்களே. நமக்கு ஒற்றுமை வர வேண்டுமானால், நமக்கு ஏக சிந்தை வர வேண்டுமானால் நமக்குள்ளாக ஒரு தாழ்மை வர வேண்டும். அது வரும் பொழுதுதான் ஒற்றுமை நமக்குள்ளாக கிரியை செய்கிறது என்பதை நீங்களும் நானும் பார்க்கலாம். பவுல் தொடர்ந்து இந்த பிலிப்பி திருச்சபைக்கு அவர் கொடுக்கிற அறிவுறுத்துதலை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக தன்னிலமின்றியும் தாழ்மையுடனும் இருப்பது, by being selfless and humble. தன்னலமின்றியும் தாழ்மையுடனும் இருப்பது பவுல் அதுதான் வலியுறுத்துகிறார் இந்த பிலிப்பிய திருச்சபைக்கு. நீங்கள் 2ஆம் அதிகாரம் வசனம் 3-4 வரை வாசிக்கும் பொழுது, if you read chapter 2 verse 3-4, Christians are to have a humble estimation of themselves and an exalted estimation of each other. They are not to be interested in self but in others. ரொம்ப அழகான வார்த்தை பிரியமானவர்களே. கிறிஸ்தவர்களுக்கு தன்னை குறித்து ஒரு தாழ்மையான எண்ணங்கள் இருக்க வேண்டும், மற்றவர்களை குறித்து ஒரு உயர்வான எண்ணங்கள், ஒரு நினைப்பு இருக்க வேண்டும். இதுதான் ஒரு கிறிஸ்துவ காரியங்கள் பிரியமானவர்களே. நம்மை குறித்து ஒரு தாழ்மையான ஒரு நிலைமை நமக்குள்ளாக இருக்க வேண்டும், மற்றவர்களை குறித்து எப்பொழுதும் ஒரு உயர்ந்த நிலைமையில அவர்களை வைக்க வேண்டும். அதுதான் பவுல் இந்த பிலிப்பி திருச்சபைக்கு ரொம்ப அழகாக சொன்னவராக இருந்தார். Christians are to have a humble estimation of themselves and an exalted estimation of each other. அப்படி ஒவ்வொரு மனுஷனை பார்க்கும் பொழுது எல்லா மனுஷனும் உயர்வாக நாம் நினைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய சுயநலத்துக்கு என்று அல்ல, ஆனால் மற்றவருடைய நன்மைக்கென்று நாம் நம்மை தாழ்த்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்து அதுதான் செய்தார். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி மற்றவர்களை உயர்வாக நினைத்தார். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே பாடுபட்டு எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டவராக இருந்தார். அதே சிந்தை நமக்குள்ளாக வர வேண்டும். So when all of these mindset are manifesting such in action, the unity in the congregation is maintained. இப்படிப்பட்ட சிந்தனை நமக்குள்ளாக வரும் பொழுது சபைக்குள்ளாக ஐக்கியங்கள் நிறைவேறப்படுகிறது. அது சபைக்குள்ளாக ஐக்கியங்கள் எப்பொழுதுமாக இருக்குது என்பதை நீங்கள் நானும் பார்க்கலாம் பிரியமானவர்களே. எப்பொழுது நமக்கு இந்த சிந்தை ஏக சிந்தை வருகிறதோ, கிறிஸ்துவின் சிந்தை வருகிறதோ, அப்பொழுது இது செயல்முறையிலே வருவதை பார்க்கலாம் பிரியமானவர்களே. ஒற்றுமை சபையிலே மிக அவசியம். அப்ப பிலிப்பு திருச்சபைக்கு பவுல் சொல்லுகிறார், முதலாவதாக எதிர்ப்புகள் மத்தியிலும் கூட, எல்லா சூழ்நிலையிலும் கூட அவர் விசுவாசத்துக்கு அவர்கள் ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு பலவிதமான எதிர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில் வரலாம். ஆனால் எல்லா ரீதியிலும் நாம் ஒற்றுமையாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சபைக்கும் பலவிதமான எதிர்ப்புகள் வரலாம், ஆனால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இரண்டாவதாக, secondly, what did Christ empty himself of? கிறிஸ்து எதை தன்னை வெறுமையாக்கினார், தனக்குள்ளாக எதை வெறுமையாக்கினார் என்பதை நாம் பார்ப்போம். முதலாவதாக, you remained God. அவர் தேவனாகவே நிலைத்திருந்தார். கிறிஸ்து எதிலே வெறுமையாக்கினார் என்பதை பார்க்கும்போது முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் தேவனாகவே இருந்தார். He remained God. Christ did not empty himself of his deity. அவர் இறைத்துவத்தை அவர் வெறுமையாக்கவில்லை, அவர் தேவனாகவே அவர் இருந்தார். Christ didn't think equality something to be grasped, but instead emptied himself. அவர் ஏதோ ஒரு காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், அதை எடுத்துக்கொள்ள முடியும் என்று இல்லை, ஆனால் தம்மையே வெறுமையாக்கினார் என்பதை நீங்கள் இந்த 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கலாம் பிரியமானவர்களே. அப்படின்னா அவர் தம்மை தேவனுக்கு சமமாக எண்ணாமல், கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தம்மையாகவே வெறுமையாக்கினார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் எண்ணாமல் அவர் தம்மை வெறுமையாக்கினார் என்பதை நீங்களும் நானும் பார்க்கலாம். கிறிஸ்து தன்னுடைய இறைத்துவத்தை மனிதத்துவத்துக்கு அவர் என்ன செய்யல, அவர் மாற்றிக்கொள்ளவில்லை பிரியமானவர்களே. Christ didn't exchange deity for humanity. Only God can die and conquer death, create, do miracles and speak as Christ did. கிறிஸ்துவ தேவன் மாத்திரமே இந்த மரணத்தை மேற்கொள்ள முடியும், தேவன் மாத்திரமே உருவாக்க முடியும், தேவன் மாத்திரமே அற்புதங்கள் செய்ய முடியும். அதை கிறிஸ்து செய்தவராக இருந்தார். So Christ retained his divine nature. அவர் தன்னுடைய இறைத்துவத்தை அப்படியாக இறைத்துவத்திலே அவர் இருந்தவராக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படி என்றால் கிறிஸ்து தேவனாகவே இருந்தார்.
அவர் தேவனுக்கு சமமாக கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தம்மை வெறுமையாக்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் தமது சலுகைகளை விட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். He renounced his privileges. தன்னுடைய சலுகைகள், தமக்கு இருந்த எல்லா உரிமைகள், பரலோகத்திலிருந்த அதிகாரங்கள், செல்வாக்குகள் எல்லாவற்றையும் என்ன செய்தார்? அவர் கைவிட்டவராக அவர் இருந்தார். Heavenly glory, பரலோக மகிமை நாம் பார்க்கிறோம். கடவுளாக இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகத்தில் அவ்வளவு மகிமை இருந்தது. நீங்கள் யோவான் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். If you read John chapter 17 verse 5, our Lord did give up his heavenly glory. தம்முடைய பரலோக மகிமையை அவர் விட்டார். இயேசு விதமாக ஜெபித்தார். Jesus prayed, glorify thou me together with thyself, Father, with the glory which I had with thee before the world was. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக எனக்குள்ளாக உமக்குள்ளாக இருந்த அந்த மகிமையை நான் விடுகிறேன் என்று அவர் சொன்னவராக இருந்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்காக தமக்கு இருந்த சலுகைகளை விட்டார். இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்காக எந்த சலுகைகளை விட விரும்புகிறீர்கள்? உங்களுடைய சபைக்காக நீங்கள் எந்த சலுகைகளை விட விரும்புகிறீர்கள்? உங்களுடைய இளமுதிர் ஐக்கியத்திற்காக எந்த சலுகைகளை விட நீங்கள் விரும்புகிறீர்கள்? What are the privileges you want to renounce today? Or you want to give up for Christ, for the sake of Christ, for the sake of church, for the sake of your young adults, for the sake of your family, உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய சபைக்காக எந்த சலுகைகளை விட நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? அதே போது இரண்டாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது தன்னுடைய சுயாதீன அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து கைவிட்டவராக இருந்தார். Jesus gave up his independent authority. இயேசுவுக்கு அவ்வளவு அதிகாரம் இருந்தது பிரியமானவர்களே, ஆனால் அந்த அதிகாரத்தை இயேசு விட்டவராக இருந்தார். Christ emptied himself of his independent authority. He completely submitted himself to the will of the Father and learned to be a servant. கிறிஸ்து தமக்கு இருந்த அந்த அதிகாரத்தை விட்டு எல்லாவற்றையும் அவர் தேவனுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து, தம்முடைய சித்தத்துக்கு அல்லது பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தம்மை தாழ்த்தினவராக அவர் இருந்தார். நீங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியன் chapter 2 verse 8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினவராக இருந்தார். And being found in appearance as a man, he humbled himself and became obedient to death, even death on the cross. பிரியமானவர்களே, அவர் கடைசி வரைக்கும் நம்மை தாழ்த்தினார். தமக்கு இருந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து விட்டுக் கொடுத்தவராக இருந்தார். இன்றைக்கு எந்த அதிகாரத்தை நீங்கள் விட்டுக் கொடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? Are you willing to give up the authority which you are practicing today? மனுஷர்கள் மேல அதிகாரங்கள், குடும்பத்தின் மேல அதிகாரங்கள், மனைவி மேல, கணவன் மேல அதிகாரங்கள், பிள்ளைகள் மேல இருக்க அதிகாரங்களை நீங்கள் விட்டுக் கொடுப்பதற்கு ஆயத்தமா? கிறிஸ்து செய்தது போல நீங்கள் நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நித்திய செல்வத்தை அவர் விட்டவராக இருந்தார். And thirdly, we can see Jesus gave up his eternal riches. He gave up his personal riches. தமக்கு இருந்த தம்முடைய சொந்த செல்வாக்கை அவர் விட்டுக் கொடுத்தவராக இருந்தார். நீங்கள் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கலாம். You can read 2 Corinthians chapter 8 verse 9. Though he was rich, and for our sake he became poor, that we through his poverty might become rich. அவர் நமக்காக தமக்கு இருந்த செல்வத்தை விட்டுக் கொடுத்து, ஐஸ்வர்யத்தை விட்டுக் கொடுத்து நமக்காக அவர் 7 ரூபம் எடுத்தார். காரணம், நாம் செல்வந்தர்களாக, நாம் ஐஸ்வர்யம் மாறுவதற்காக, இருப்பதற்காக அவர் தமக்கு இருந்த எல்லா ஐஸ்வர்யத்தை விட்டுக் கொடுத்த தேவனாக இருந்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்து அதை செய்திருப்பாரானால் உங்களுக்கும் எனக்கும், நீங்கள் நானும் அதை செய்ய வேண்டும். அதான் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். ஒரு புதிய சிருஷ்டி கிறிஸ்து செய்த காரியங்களை செய்கிறவனாக இருக்கிறார். As Jesus said, if anyone in Christ is a new creation, if anyone is a new creation, he will do what Jesus did for us. கடவுள் நமக்கு செய்த காரியத்தை அவன் செய்கிறவனாக அவன் இருப்பான். நான்காவதாக பிரியமானவர்களே, கிறிஸ்து எதை நமக்காக விட்டுக் கொடுத்தார்? ஒரு சாதகமான உறவை அவர் விட்டுக் கொடுத்தார். Jesus gave up a favorable relationship.
Our God cheered the good relationship with the Father. பிதாவோடு நல்ல உறவை வைத்திருந்தார். அந்த உறவை அவர் விட்டு கொடுத்தவராக இருந்தார். நீங்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். You can read 2 Corinthians chapter 5 verse 21. God made him who knew no sin to be sin on our behalf. As a result, our Lord cried out on the cross, my God, why hast thou forsaken me? பிரியமானவர்களே, அவர் பாவமில்லாதவராக இருந்தும் நமக்காக அவர் பாவமானார். அதான் சிலுவை சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அப்படின்றால் பிதாவோடு கூட இருந்த அந்த உறவுகள் நமக்காக அது விடப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம். Thou Christ renounced all those privileges. He never ceased to be God. அவர் எல்லா சாக்கியங்களை விட்டாலும் அவர் தேவனாக இருப்பதை அவர் விடவில்லை. பிரியமான, அவர் தேவனாகவே இருந்தார். He never ceased to be God. அவர் எல்லாவற்றையும் விட்டார், ஆனாலும் அவர் தேவனாகவே அவர் இருந்தார். மூன்றாவதாக, thirdly, Christ became a servant. கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார். நீங்கள் 7வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். In Philippians chapter 2 verse 7, 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். But made himself nothing, taking the very nature of a servant. பிரியமானவர்களே, கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தவராக இருந்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமக்கு இருந்த எல்லா கனம், மகிமை, அதிகாரம், ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் விட்டு அடிமை ரூபம் எடுத்தார். இன்னைக்கு நாம் கூட நமக்கு இருக்கிற செல்வாக்குகள், அதிகாரங்கள், எல்லா காரியங்களை விட்டு வரும் பொழுதுதான் நாம் ஒரு ஊழியக்காரனாக நாம் மாற முடியும். கிறிஸ்துவின் ஊழியன் என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்து செய்தது போல செய்யும் பொழுதுதான் நாம் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக மாற முடியும். A servant by nature. When Christ emptied himself, he not only gave up his privileges but also became a servant. கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கி சொல்லும் பொழுது அவர் தமக்கு இருந்த சாக்கியத்தை மாத்திரம் விட்டுவிடவில்லை, ஆனால் அவர் உங்களுக்காக எனக்காக ஒரு ஊழியக்காரனாக அடிமையின் ரூபம் எடுத்தார் என்பதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, தமிழ் வேதாகமம் அழகாக சொல்லியிருக்கிறது, அடிமை என்று சொல்லுகிறது. இதை டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ் say slave. அவர் அடிமையாக மாறினார், உங்களுக்காக எனக்காக அடிமையாக மாறினார். பிரியமானவர்களே, நாம் யாராக இருந்தாலும் கூட, எவ்வளவு ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும் கூட, நீங்கள் நான் கிறிஸ்துவின் ஊழியனாக மாற வேண்டுமானால் நீங்கள் உங்களை முதலாவது வெறுமையாக்க வேண்டும். If you want to become a servant of Christ, you need to empty yourself, friends. No matter who you are, நாம் எவ்வளவு பெரிய மனுஷராக இருக்கலாம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை போல நம்மை தாழ்த்துகிறவர்களாக நாம் மாற வேண்டும். A servant by position. தம்முடைய நிலையிலே, பதவியிலே அவர் ஒரு ஊழியக்காரராக அவர் இருந்தார். As God, Christ owns everything. தேவனாக, கர்த்தராக, கடவுளாக இருக்கும் பொழுது அவருக்கு எல்லாமே இருந்தது பிரியமானவர்களே. But when he came into this world, he borrowed everything. ஆனா அவர் இந்த உலகத்தில் வரும் பொழுது எல்லாவற்றையும் அவர் வாடகைக்கு எடுத்தவராக இருந்தார். பிரியமானவர்களே, அவர் தேவனாக இருந்தும் எல்லாமே அவருக்கு இருந்தது. ஆனா அந்த உலகத்துக்கு வரும் பொழுது அவர் எல்லாவற்றையும் கேட்டு வாங்கி கொண்டவராக இருந்தார். உதாரணத்துக்கு ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், a place to be born. அவர் பிறக்க வேண்டிய இடம் கூட அவருக்கு கேட்டு எடுக்கக்கூடியதா இருந்தது. a place to lay his head. அவர் தலை சாய்ப்பதற்கு இடமில்லை, அதுவும் கேட்டு எடுக்க வேண்டிய நிலைமையாக இருந்தது. கடவுளுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் அவர் உலகத்துக்கு வரும் பொழுது ஒன்றுமில்லாமல் வந்தவராக இருந்தார். He had everything, but when he came to this world, he had nothing. He emptied himself. எல்லாவற்றையும் அவர் வெறுமையாக்கினவராக அவர் இருந்தார். பிரியமானவர்களே, நீங்கள் அதே ஒரு நிலைமை எடுக்க வேண்டும். You and I have to take that position, a servant by position. ஒரு நிலையிலே, ஒரு பதவியிலே நாம் ஒரு ஊழியக்காரனாக நாம் இருக்க வேண்டும். நான்காவதாக பிரியமானவர்களே, fourthly, Christ humbled himself. கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். நீங்கள் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். I can read for you verse 8 chapter 2.
2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினவராய் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்பதை பார்க்கலாம். And being found in appearance as a man, he humbled himself and become obedient to death, even death on a cross. சிலுவையின் முடிவு பரியந்தம் தம்மை தாம் தாழ்த்தினவராக இருந்தார். Instead of fighting back, Christ humbled himself. அவர் எதிர்த்து போராடி இருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், ஆனால் தன்னை தாழ்த்தினவராக இருந்தார். பிரியமானவர்களே, பல காரியத்தை நாம் எதிர்த்து போராடலாம், ஆனால் நம்மை தாழ்த்துவோம். மனுஷன் நம்ம என்ன காரியங்கள் சொன்னாலும், எவ்வளவுதான் மனுஷன் நம்மை குறை பேசினாலும் கூட கிறிஸ்துவை போல நாம் தாழ்த்துவோம். எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இல்லை. We don't need to fight back again anyone. Let us humble ourselves like Christ. கிறிஸ்துவை போல நாம் செய்வோம். பிரியமானவர்களே, ஒருவேளை மனுஷர்கள் உங்களை வேதனைப்படுத்தலாம், பல காரியங்கள் சொல்லலாம், ஆனால் கிறிஸ்துவை போல நம்மை தாழ்த்துகிறவர்களாக நாம் இருப்போம். At the trial of Christ, he said not a word to defend himself through unbelievable humiliation. அவர் தன்னுடைய சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக அவர் சோதிக்கப்படும் பொழுது, அல்லது அவர் அந்த பயிற்சியில் நிற்கும் பொழுது, பிரியமானவர்களே, அவர் தமக்கென்று ஒன்று பேசாதபடிக்கு அவர் அந்த தாழ்மையின் மத்தியிலும் கூட அவமானப்பட்டவராக அவர் இருந்தார். அவமானத்தை அவர் தாங்கிக் கொண்டார். பிரியமானவர்களே, கிறிஸ்து கடைசி பரிந்த முறைக்கு தம்மை தாழ்த்தி எல்லா அவமானத்தை நமக்காக தாங்கிக் கொண்டவராக இருந்தார். நீங்களும் நானும் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் ஊழியக்காரனாக ஊழியம் செய்யும் பொழுது பலவிதமான அவமானங்களை நாம் சந்திப்போம், பலவிதமான காரியங்களை நாம் பார்ப்போம், ஆனால் கடைசி வரைக்கும் நம்மை தாழ்த்தினவர்களாக நாம் இருப்போம். He admitted who he was only by agreeing with what had been asked. என்ன அவர்களுக்கு கேள்வி கேட்டாரோ அதுக்கு மாத்திரமே அவர் பதில் சொன்னவராக இருந்தார். They mocked him, punched him, and he didn't say a word. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள், குத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள், ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. இவ்வளவு அவமானத்தை இயேசு கிறிஸ்து தாங்கினவராக இருந்தார். அவர் தம்மை தாம் தாழ்த்தினார். ஒரு ஊழியக்காரனாய் மாறும் பொழுது நமக்குள்ளாக தாழ்மை மிக அவசியமாக இருக்கிறது. He was silent and accepted man's abuse. அவர் அமைதியாக இருந்து மனுஷனுடைய எல்லா விதமான கோபத்துக்கும், மனுஷனுடைய எல்லா காரியத்துக்கும் அவர் என்ன செய்தார்? அமைதியாகவே அவர் இருந்தார். He didn't demand his rights. அவருக்கு இருக்கிற உரிமைகளுக்கு அவர் என்ன செய்யவில்லை? அவர் டிமாண்ட் பண்ணவில்லை. But he humbled himself. Christ was obedient to the point of death. பிரியமானவர்களே, தமக்கு எவ்வளவு உரிமைகள் இருந்தாலும் அந்த உரிமைக்கு அவர் நிற்கவில்லை, ஆனால் தம்மை தாழ்த்தி கடைசி பரியந்தம், மரண பரியந்தம் வரைக்கும் அவர் தம்மை தாழ்த்தினவராகவே அவர் இருந்தார். முடிவாக, in my conclusion, as a church we need to maintain unity, be selfless and humble. ஒரு சபையாக நாம் ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நாம் சுயநலம் உள்ளவர்களாக அல்ல, தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருப்போம். சுயநலம் மற்றவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருப்போம். Jesus emptied himself. கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கினார். Are you willing to give up your rights, position, privilege, pride for the sake of Christ? கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கினது போல நீங்கள் உங்களுக்கு இருக்கிற உரிமைகள், பதவிகள், நிலைகள், ஸ்லாக்கியங்கள், பெருமைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நீங்கள் விடுவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? Jesus came not to be served but to serve. கிறிஸ்து ஊழியம் கொள்ள வரவில்லை, ஆனால் ஊழியம் செய்வதற்காகவே வந்தார். Are you willing to serve others as Christ served? கிறிஸ்து சேவை செய்தது போல நீங்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்ய, ஊழியம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? Jesus humbled himself and was obedient to the point of death. கிறிஸ்து தம்மை தாழ்த்தி, அவர் மரண பரிந்தவரும் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராக இருந்தார். Humble yourselves therefore under the mighty hand of God, so that at the proper time he may exalt you. கடவுளுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள், ஏற்ற காலத்திலே கடவுள் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கலாம். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள், காலங்கள் வரும் பொழுது அவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். காலங்கள் வரும் பொழுது ஆண்டவராக தேவன் கிறிஸ்துவை மரணத்தில் உயிரோடு கூட எழுப்பி மறுபடியுமாக தம்மோடு கூட இருக்க முடியாத அவர் செய்தது போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கடவுள் அப்படிதான் செய்வார். நீங்கள் கிறிஸ்துவுக்காக தாழ்ந்து வரும் பொழுது
ஏற்ற காலத்தில் கடவுள் உங்களை உயர்த்துகிற தெய்வனாக இருக்கிறார். அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். As followers of Christ, we are to be willing to give up our rights and to make ourselves of no reputation, dying to ourselves, so that we might glorify God and serve others, even as Christ glorified God and served us as our Savior and Redeemer. கிறிஸ்து பிரியமானவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருப்போமானால் நாமும் கூட நமக்கு இருக்கிற எல்லா உரிமைகளை விட்டுக் கொடுத்து, நமக்கு இருக்கிற எல்லா செல்வாக்குகளை விட்டுக் கொடுத்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரனாக, ஒரு சேவகனாக நாம் இருப்போம். Are you willing to become a servant of Christ? நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இருக்க ஆசைப்படுகிறீர்களா? Then empty yourself and fix your eyes on Jesus Christ. அப்படி இருக்க வேண்டுமானால் நீங்கள் உங்களை வெறுமையாக்கி உங்களுடைய கண்களை கிறிஸ்து மேலே வையுங்கள். எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1. My favorite verse is Hebrews chapter 12 verse 1. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து முடிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி வருகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுகிறோம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடுகிறோம். Let us run the race and let us fix the eyes on Jesus Christ. பிரியமானவர்களே, கிறிஸ்து தம்மை வெறுமையாக்குறது போல நம்மை வெறுமையாக்கி, கிறிஸ்து நமக்காக எல்லா ஸ்லாக்கியங்களை விட்டது போல நாம் எல்லாவற்றையும் விட்டு ஒரு உண்மையான ஊழியக்காரனாக மாறுவோம். அருமையான இளமுதியோர்களே, இந்த காலங்களிலே கடவுள் உங்களுக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து எவ்விதமாக செய்தாரோ அவ்விதமாக செய்தார். எவ்வளவு அழுத்தங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அந்த அழுத்தத்தின் மத்தியிலும் கூட கிறிஸ்துவை போல நம்மை தாழ்த்தி, கிறிஸ்துவை போல நம் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக நாம் இருப்போம். தலைவனிங்க நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிறிஸ்துவின் ஊழியன் நாங்கள் இருக்க வேண்டுமானால் எங்களை நாங்கள் வெறுமையாக்க வேண்டும். எங்களை வெறுமையாக்க எங்களுக்கு இருக்கிற எல்லா சிலாக்குகளை விடும் பொழுதுதான் சுவாமி நாங்கள் ஒரு ஊழியக்காரனாக மாற முடியும். ஆகினாலே எங்களுக்கு இருக்கிற செல்வாக்குகள், அதிகாரங்கள், சுயநலங்கள் எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவை போல நாங்கள் ஒரு ஊழியக்காரனாக, கிறிஸ்துவை போல நாங்கள் எல்லாவற்றையும் வெறுமையாக்க எங்களை கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ சமாதானம், கிருபை எங்களோடு கூட தொடர்ந்து இருக்கட்டும். எல்லா மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் செலுத்தி மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியுமாக மாநாட்டு இளமுதியோர் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய சபைகளிலே இளமுதியோர் ஊழியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். அவர்கள் அநேக ஊழியங்கள் சபைகளை செய்கிறார்கள். அவர்களுக்கு எப்பொழுதும் ஒத்தாசையாக இருங்கள். Again, I want to greet you on behalf of TSC MYF, and please support our MYF in the local church, and they are doing a lot of ministry in the local church, and kindly support and bless them. May the Lord bless you. Shalom. பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. தொடர்ந்து காணிக்கை பாடுவதற்கு எழுந்து நிற்போம். Thank you.
மனவாட்டியாய் சேர்த்திடவே குதூகலம் நிறைந்தன நான் நடுவானில் நின்றிடுவே. இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். தொடர்ந்து போதகர் சோலமன் அவர்கள் நம்ம இறுதி ஜெபத்துக்குள் வழிநடத்தி ஆசீர்வாதம் வழங்குவார். சபையார் இறுதி ஜெபத்திற்கு நாம் எழுந்து நிற்போமாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. இயேசுவே, இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த இள முதியோர் ஞாயிறை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து எங்களோடு பேசி எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த உம்முடைய வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களோடு தொடர்ந்து நீர் தங்கியிருப்பீராக. விசேஷமாக சபையில் இருக்கிற ஒவ்வொரு இள முதியோர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உங்களுடைய பராமரிப்புக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையின் மேல் கிருபை இறங்கும்படியாகவும் தேவ தயவு இறங்கும்படியாக இந்த இள முதியோர் பிள்ளைகள் கூட ஆண்டவரே உமக்கென்று அதிக ஊழியம் செய்யும்படியாக சபைகளிலும் சமுதாயத்திலும் பயன்படுத்துவீராக. எங்களோடு இருந்ததற்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவீராக. தாழ்த்தி உடைய கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நாம் வேதத்தில் வாசிக்கிற வண்ணம் இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு இளம் முதியோர்களையும் உற்சாகப்படுத்தும் வண்ணமாய் மாநாட்டு மற்றும் மாகாண தலைவர்கள் நமக்கு வாழ்த்து செய்திகளை கொண்டு வருகின்றனர். முதலாவதாக தமிழ் வருடாந்திர மாநாட்டின் இளம் முதியோர் ஐக்கியத்தின் இயக்குனர் மறை திரு ஜேம்ஸ் ரவீந்திரன் அவர்களும், தமிழ் வருடாந்திர மாநாட்டின் இளம் முதியோர் ஐக்கியத்தின் தலைவர் திரு தேவதாஸ் அருமநாயக்கம் அவர்களும் கொண்டு வரும் வாழ்த்து செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மாநாட்டு இளமுதியோர் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். Greet you in the name of the Lord and Savior Jesus Christ on behalf of TAC MYAF. Friends, our theme for this year, Servant of Christ. இந்த ஆண்டு நம்முடைய கருப்பொருள் கிறிஸ்துவின் ஊழியன். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 6-7 வாசிக்கிறேன். Philippians 2 verse 6 and 7. Who being in very nature God did not consider equality with God something to be grasped, but made himself nothing, taking the very nature of a servant, being made in human likeness. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடியான் பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிமை ரூபம் எடுத்தவராக இருந்தார். The Bible says
God become a human for us, or he take a servanthood. அவர் ஒரு ஊழியக்காரனாக நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். எல்லாவற்றையும் அவர் விட்டது போல நாமும் நமக்கு இருக்கிற எல்லா செல்வாக்குகள் சாக்கியங்களை விட்டு கிறிஸ்துவ ஊழியனாக நம்முடைய சபைகளை ஊழியம் செய்கிறவர்களாக இருப்போம். We should have the mind of Christ. What Jesus did, we also must do in these days. இந்த காலகட்டங்களிலே இளமுதியவர்களாக நீங்கள் உங்களுடைய சபைகளிலே சிறந்த ஊழியத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்தி உங்களோடு கூட தங்கியிருப்பாராக. மாநாட்டின் சார்பிலே இளமுதியோர் அனைவருக்கும் எங்களுடைய இந்த இளமுதியோர் ஞாயிறு வாழ்த்துதலை நாங்கள் கொண்டு வருகிறோம். நாங்கள் இந்த வருஷம் COVID-19 பல காரியங்கள் மாநாட்டு மூலியமாக செய்ய முடியாவிட்டாலும் நீங்கள் உங்களுடைய லோக்கல் திருச்சபைகளை செய்து வருகிறதை நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுக்கு நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். தொடர்ந்து அந்த ஊழியங்களை செய்யுங்கள். இந்த COVID-19 காலகட்டத்திலே நீங்கள் அதிகமானோர் நீட் இருக்கிறவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து இப்படியாக ஊழியம் செய்து வந்ததுக்காக நன்றி. நம்மளுடைய கருப்பொருளுக்கு ஒட்டி கிறிஸ்துவன் ஊழியன் என்று சொல்லி அதுக்கு உதாரணமாக இருப்பதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கூட அந்த மாநாட்டின் சார்பிலே நாங்களும் பல காரியங்கள் செய்து வந்தோம். இந்த COVID-19 மூலியமாக TAC ரிலீஃப் ஃபண்ட் என்று சொல்லி ஒரு சிறிய தொகையை நாங்கள் ஒதுக்கி ஒரு 30 குடும்பங்களை நாங்கள் சந்தித்து வந்தோம். அது மாத்திரமல்ல, சென்ட்ரல் இருக்கிற ஸ்ரீலங்கா குடும்பத்திற்கு ஒரு 20 குடும்பத்திற்கும் நாம் உதவி செய்து வந்தோம். இதுக்காக கரம் நீட்டின ஒவ்வொருக்கும் நாங்கள் நன்றி செலுத்த ஆசைப்படுகிறோம். தொடர்ந்து ஊழியங்கள் செய்கள். நம்மளுடைய மாநாட்டின் முகாம் இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்கு ஒத்தி வைத்திருக்கிறோம். அதற்காக கூட ஜெபியுங்கள். அடுத்த வருஷம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வட மாகாணத்தின் இளமுதியோர் ஐக்கியத்தின் ஆலோசகர் மறை திரு ஜெரமியா தோமஸ் அவர்களின் வாழ்த்துரை. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட இளமுதியோர் ஞாயிறை அனுசரித்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து செய்தியை இந்த வேளையிலே நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு திருச்சபைக்கு கொடுக்கிறதான ஒரு ஆலோசனை, பவுல் எப்படி வாழ்ந்தாரோ, என்னென்ன வழிமுறைகளை கடைபிடித்தாரோ அதையே பிலிப்பு சபையில் இருக்கிற விசுவாசிகளையும் கடைபிடிக்க பவுல் இந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆவிக்குரிய ரீதியில வளர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்காக பவுல் இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்லாமல் இப்படி செய்யும் பொழுது பவுல் இவர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று சொல்லியும் பவுல் இவர்களுக்கு சொல்லி இருக்கிறதை பார்க்கலாம். அன்பானவர்களே, இந்த ஆண்டு தமிழ் வடாந்திர மாநாட்டு இளமுதியோருடைய கருப்பொருள் கிறிஸ்துவின் ஊழியர். கிறிஸ்துவின் ஊழியத்தில் இருக்கிற நாம், கிறிஸ்துவின் பணியை செய்து கொண்டு இருக்கிற நாம், இந்த ஊழியத்தில் இன்னும் அநேக காரியங்கள் நம்மை மேம்படுத்தி கொள்ளுகிறதுக்கு, இன்னும் புதிய புதிய காரியங்கள் இந்த ஊழியத்தில் நம்மை பக்குவப்படுத்தி கொள்ளுகிறதுக்கு, கற்றுக்கொள்ளுகிறதுக்கு நாமும் நம்முடைய உள்ளான வாழ்க்கையை அதிகமாக கட்டி கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். எப்படி நம்முடைய உள்ளான வாழ்க்கையை கட்ட முடியும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பவுல் வாழ்ந்த வாழ்க்கையை போல அவர் கையாண்ட வழிமுறைகளை நாமும் கையாளும் பொழுது சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறவர் அவராக இருக்கிறார். இதன் மூலமாக நம்ம உள்ளான வாழ்க்கை பலனடைய கர்த்தர் கிரியை செய்வார். அதோடு சேர்ந்து கிறிஸ்துவின் ஊழியர்களாக இருக்கிற நாம் இந்த ஊழிய பயணத்திலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி பக்குவப்படுத்தி நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த நாளிலே நாம் இளமுதியோர் ஞாயிறை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில கூட உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய ஸ்தல சபையில் இருக்கிற ஒவ்வொரு இளமுதியோர்களையும்
இளமுதியோர்கள் செய்யும் ஊழியத்தையும் நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பவுல் பிலிப்பு திருச்சபைக்கு சொன்ன ஆலோசனையை போல அதே ஆலோசனையை நாமும் கடைபிடிப்போம். பவுல் கையாண்ட வழிமுறைகளை நாம் பயன்படுத்தி நம்முடைய உள்ளான வாழ்க்கையை பலப்படுத்தி கிறிஸ்துவின் ஊழியர்களாக பலப்பட்டு உறுதிப்பட்டு நாம் அவருடைய சேவையை செய்வோமாக. இந்த வேளையில உங்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு சேர்ந்து வட மாகாண இளமுதியோர் சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் அறிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறுதியாக வடமாகாண இளமுதியோர் ஐக்கியத்தின் தலைவர் திருமதி ஷேரன் இளங்கோவன் அவர்களின் வாழ்த்துரை. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வடமாகாண இளமுதியோர்கள் சார்பாக வாழ்த்துகள். Greetings to you in the most precious name of our Lord and Savior Jesus Christ. It gives me a great joy and honor to bring greetings on behalf Northern District Methodist Young Adult Fellowship. இந்த COVID-19 காலகட்டத்தில் நாம் வருட ஆரம்பத்திலே திட்டமிட்ட பல காரியங்களை நடத்த முடியாமல் போயிற்று. இருந்த பொழுதும் ஸ்தல சபை ரீதியாக ஒவ்வொரு இளம் முதியோர்களும் தங்களால் இயன்ற உதவிகளையும் பல ஊழியங்களில் ஈடுபட்டு வந்ததை நினைத்து நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகின்றேன். கிறிஸ்துவின் ஊழியர்களாக நாம் தொடர்ந்து ஊழியம் செய்ய நாம் எல்லாம் வல்ல ஆண்டவரை நான் வேண்டுகிறேன். அடுத்த வருடம் வடமாகாண இளம் முதியோர்கள் தான் இந்த இளம் முதியோர் முகாமை நாம் ஆயத்தப்படுத்த போகின்றோம். நாம் தான் அதை ஏற்று நடத்த போகின்றோம். ஆக தொடர்ந்து அந்த உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு கிறிஸ்துவுக்காக நாம் ஓடுவோம். நம்முடைய கால்களுக்குத்தான் முடக்கமே தவிர நம்முடைய சிந்தனைகளுக்கும் அல்ல, நம்முடைய ஊழியத்தின் பாரத்திற்கும் அல்ல. ஆக இளம் முதியோர்களே, தொடர்ந்து நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம். ஸ்தோத்திரம். இன்றைய இளமுதியோர் ஞாயிறு வீட்டு ஆராதனை சிறப்பாக நடந்தேற ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து கேபி பலவான்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் உரித்தாகுக.